Good morning students. இப்போ next topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா lag culture. Lag culture அப்படினாவே என்ன அப்படினா அரக்கு பூச்சி வளர்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். The culture of lag insect using techniques for the procurement of lag on large scale is known as the lag culture. அதாவது அரக்கு பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து அரக்க வந்து என்ன பண்றோம் உற்பத்தி பண்றோம். அததான் வந்து lag culture. அததான் அரக்கு பூச்சி வளர்ப்பு அப்படினு சொல்றோம். Lag is produced by lag insect. Takatia leica, previously known as Laccifer leica. அதாவது டக்காட்டியா லேக்கா அதிலிருந்து தான் அந்த அரக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டக்காட்டியா லேக்காவை என்னவென்று அழைப்பாங்க அப்படின்னா லாசிஃபர் லேக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. It is a minute resinous scrambling scale insect which inserts its proboscis into the plant tissues and sucks juices, grows and secretes lag from the hind end of the body as a protective covering for this body. அதாவது என்ன அப்படின்னா இந்த பூச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அந்த லேக் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை உடையதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா பிளான்ட்டோட டிஷ்யூலேருந்து அது வந்து சக் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த லேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா அதோட பாடியோட பேக் சைடில் தான் இது வந்து செக்ரீட் ஆகும். சரியா? செக்ரீட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக அது பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். எது அப்படின்னா அந்த லேக், அது ப்ரொடெக்டிவ் கவரிங் ஃபார் திஸ் பாடி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மோரோவர் த இன்செக்ட் இஸ் அ பாரசைட் ஆன் ஹோஸ்ட் பிளான்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பாரசைட்டிக் ஹோஸ்ட் பிளான்ட்டாகவும் இருக்குது. எதை சொல்லலாம் அப்படின்னா கருங்காலி அப்படிங்கிறது அகேஷியா கெட்டச். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேலை அப்படிங்கிறது அகேஷியா நிலோட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பாதிரி. சரியா? கும்பாதிரியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லிஷேரியா ஒலியோசா அப்படின்றது இதோட ஜுவாலஜிக்கல் நேம். The quality of lag depends upon the quality of the host plant. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு ஹோஸ்ட் பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். The female lag insect is responsible for large scale productions of lag which is larger than the male lag insect. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவு, அதாவது பெண் அரக்கு பூச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் லேக் இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் லேக் இன்செக்ட்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபீமேல் லேக் தான் வந்து பார்த்தீங்க ரொம்ப அதிகமாக அந்த லேக்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா லேக் இஸ் லார்ஜ்லி யூஸ்ட் ஆஸ் அ சீலிங் வேக்ஸ் அண்ட் அடிஷிவ் ஃபார் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர். இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இந்த லேக்கோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பண்ணுறதுக்கு ஒட்டக்கூடியதற்கும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இட் இஸ் யூஸ்டு டு எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியிலையும் அதிக அளவு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. குட் இன்சுலேட்டராகவும் இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஷூ அண்ட் லெதர் பாலிஷ். அதாவது பாலிஷ்லாம் இருக்கு இல்லையா, பாலிஷ் பண்ணுவோம்ல, ஷூ பாலிஷ், இதுக்கு வந்து அந்த ஷைனிங்னஸ் கொடுக்கறதுக்கும் இந்த லேக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோட்டிங் ஆஃப் வுட் கோட்டிங்க்கும் டோர் கோட்டிங்லாம் பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கும் வந்து இந்த லேக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. It is used in laminating paperboard, photographs, engraved materials and plastic molds, articles. இதுக்கும் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஃபோட்டோ காப்பீஸு இதுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் அதிகமாக அந்த லேக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ட் ஆஸ் ஃபில்லிங் மெட்டீரியல் ஃபார் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லேயும். இவ்வளோ தான் வந்து லேக் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றது நீர் உயிரி பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது தான் அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் இஸ் அ டெக்னிக்
which is combinations of aquaculture. Aquaculture means what? Growing fish culture, மீன் வளர்ப்பு, ஓகேவா? And hydroponics, growing plants in non-soil media and nutrient-laden water. அதாவது நீர் உயிரி பயிர் வளர்ப்பு, அதோட டெக்னாலஜியை பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி நீர் உயிரி வளர்ப்பு அப்படின்றது தான் அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி இதில் இந்த அக்வாஃபோனிக்ஸ் மே ஆல்சோ ப்ரிவென்ட் டாக்ஸிக் வாட்டர் ரன் ஆஃப். அக்வாஃபோனிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்ஸிக் வாட்டரை வந்து வெளியேறதை வந்து தடுக்கப்படுது. இந்த முறையின் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜெலாம் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்டேஜை வந்து மறுபடியும் ரீசைக்ளிங் பண்ணுறது மூலமாக அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் அக்வாஃபோனிக்ஸ் மே ஆல்சோ ப்ரிவென்ட் டாக்ஸிக் வாட்டர் ரன் ஆஃப். இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் ஈகோசிஸ்டம் பேலன்ஸ், recycling the waste and excretory products produced by the fish. Okay. In India, the aquaponics was started in 2013. இந்த aquaponics அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2013ல். some primary methods of aquaponic gardening that are in use nowadays or follows. என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன மெத்தட்ஸில் அக்வாஃபோனிக்ஸை வந்து என்னென்ன அக்வாஃபோனிக்ஸ் கார்டனிங்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டீப் வாட்டர் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லலாம், டீப் வாட்டர் கல்ச்சர், ஆழ்நீர் உயிரி பயிர் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது தான் டீப் வாட்டர் கல்ச்சர்னு சொல்கிறோம். இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் த ராஃப்ட் பேஸ்டு மெத்தட். இன் திஸ் மெத்தட் அ ராஃப்ட் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஃப்ட்ன்றது என்னது, மிதவை உயிரிகள், தண்ணியில் மிதக்கும் இல்லையா, அந்த மிதவை உயிரிகள், அந்த முறையை தான் நம்ம வந்து டீப் வாட்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நீரில் மிதக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவரங்கள், அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து அதில் வச்சு வளர்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பிளான்ட்டோட ரூட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா தண்ணிக்கு அடியில் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அடியில் இருக்கும். அதான் சொல்கிறோம். The plants are kept in the holes of raft and roots float in water. This method is applicable for a larger commercial scale system. By this method, fast growing plants are cultivated. இந்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப வேகமாக வளரக்கூடியதாக இருக்கும். இதில் டீப் வாட்டர் கல்ச்சரில். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெத்தடை வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா மீடியா பேஸ்டு மெத்தட். மீடியா பேஸ்டு மெத்தடில் இன்வால்வ்ஸ் க்ரோயிங் பிளான்ட்ஸ் இன் inert planning media like clay, pellets or shales. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களிமண், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த களிமண் பொருள்கள் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோத் பண்ணுறாங்க. திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஹோம் அண்ட் ஹாபி ஸ்கேல் சிஸ்டம். ஹோம் அண்ட் ஹாபி ஸ்கேல் சிஸ்டம், அதாவது இது ஹாபி ஸ்கேல் சிஸ்டம்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு மெத்தட் ஹாபி ஸ்கேல் சிஸ்டம்னு சொல்லலாம். இது ஒரு ஹாபியாக வீட்டில் வந்து இந்த மீடியா பேஸ்டு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. த லார்ஜர் நம்பர் ஆஃப் fruiting plants, leafy green plants, herbs and other varieties of plants can be cultivated. இந்த மாதிரி பிளான்ஸையும் கல்டிவேட் பண்ணலாம். ஒரு ஹாபியாக வீட்டில் வந்து கல்ச்சரிங் பண்ணுவாங்க. இதில் அப்படின்னா மீடியா பேஸ்டு மெத்தடில். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக். நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக்ஸ் இதில் வந்து என்ன சொல்லலாம், இட் இன்வால்வ்ஸ் த பேசேஜ் ஆஃப் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் த்ரூ எ நேரோ த்ரூ ஆர் பிவிசி பைப். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறுகலான ஒரு தொட்டி அந்த மாதிரி அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் நிறைந்த தண்ணியில் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிவிசி பைப் அது வழியாக அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழியாக செலுத்துவாங்க, சரியா? அதே மாதிரி the plants are kept in the holes of the pipe to allow the roots. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்பில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து அந்த பிளான்ஸை வந்து நட்டு வைப்பாங்க, சரியா? அப்போ அதோட அந்த ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்குள்ளே இருக்கும், இதில் அந்த பைப்புக்குள்ளே இருக்கும். அப்போ அது வந்து தண்ணிக்குள்ளே அந்த பைப்பில் தண்ணி வரும்போது அந்த ரூட் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அது தண்ணியில் படுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி மெத்தடில் இதை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. இன் ஃப்ரீ கான்டாக்ட் வித் த வாட்டர் ஸ்ட்ரீம் இதை தான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
அக்வாவெட்டிகா. அக்வாவெட்டிகான்றது செங்குத்து நீரோட்ட வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது. இஸ் அதர்வைஸ் நோன் as the vertical aquaponics. Plants are stacked on the top of each other in tower systems. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப குறைந்த அளவில் அதிகமாக இதை வந்து கல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The water flows in through a top of the water. This method is suitable for growing leafy greens, strawberries and other crops that do not need supporting solid substratum to grow அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும், நல்லா அடுக்கடுக்காக இருக்கும். இந்த பிளான்ட் எப்படி கல்ச்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னா அடுக்கடுக்காக அப்படி கோபுரம் மாதிரி அமைக்கப்பட்டு அதிலிருந்து அதுக்கு வந்து வாட்டரை வந்து வச்சு அதை கல்ச்சரிங் பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கீரை வகை, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான பிளான்ஸை வந்து ஈஸியாக கல்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்வாஃபோனிக் கார்டனிங். அக்வாஃபோனிக் கார்டனிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லலாம், நீர் சேமிப்பு. இந்த மாதிரி அட்வான்டேஜ், இதோட மெயினான அட்வான்டேஜஸ் என்ன, இந்த அக்வாஃபோனிக் கார்டனிங் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லலாம், நீர் சேமிப்பு. இதில் வந்து நோ நீட் ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜிங் அண்ட் ரீசார்ஜ் ஆஸ் த வாட்டர் இஸ் மெயின்டைன் பை ரீசைக்ளிங் ப்ராசஸ். இந்த முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசைக்ளிங் பண்ணுறது மூலமாக அந்த தண்ணியை வந்து வெளியேற்றி மறுபடியும் நிரப்புவோம் அந்த மாதிரி. அப்போ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்மளால் சேமிக்க முடியும், வேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது சாயில். த பாட்டம் சாயில் மே பி லோடட் வித் ஃப்ரெஷ் வாட்டர். இதில் வந்து என்ன சொல்லலாம், இந்த ஃப்ரெஷ் வாட்டருக்கு அடியில் மண்ணை வந்து நம்ம வந்து நிரப்பி வைக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த மைக்ரோப்ஸ் இன் வாட்டர் கேன் கன்வெர்ட் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்டு usable forms like ammonia into nitrates which are used by the plant. இதில் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் இது எல்லாமே அந்த வேஸ்டேஜாக அமோனியா, நைட்ரேட் இது எல்லாமே கண்டிப்பாக அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படும். இதனால் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எதை சொல்லலாம்னா பெஸ்டிசைட்ஸை சொல்லலாம். சரியா, பெஸ்டிசைட்ஸ்னால் தெரியும் இல்லையா, பூச்சிக்கொல்லி. In this system use of the pesticides is avoided and hence it is eco-friendly. இதுதான் பெஸ்டிசைட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த முறையில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம அதிக அளவு பயன்படுத்துகிறோம். இந்த முறையில் வந்து பயன்பாடு வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவாய்ட் பண்ணுவோம் நம்ம. சரியா, அதிகமாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்ஸ்னால் தெரியும் இல்லையா, களை, தேவையில்லாத அந்த வேஸ்டேஜ், அன்வான்ட் பிளான்ட்ஸ், அதுதான் வந்து வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ஸ் த பிளான்ட்ஸ் ஆர் கல்ச்சர்ட் in confined conditions, growth of weeds is completely absent. கண்டிப்பாக இது வளர்கிறதுக்கு எந்த ஒரு சான்சஸ்மே கிடையாது. The utilizations of nutrient by plants is high in this method. அதாவது இதுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா நியூட்ரிஷன்ஸுமே நம்ம என்ன பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறோமோ அந்த பிளான்ட்டுக்கு தான் எல்லா நியூட்ரிஷன்ஸுமே போகும். அதனால் இந்த வீட்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக சான்சஸே கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃபார் ஃபிஷ்ஷஸ். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ஃபார் ஃபிஷ்ஷஸ் மீன்களுக்கான செயற்கை உணவு. இன் திஸ் சிஸ்டம் பிளான்ட் வேஸ்ட் அண்ட் டிகேஸ் ஆர் யூட்டிலைஸ்டு பை ஃபிஷ்ஷஸ் ஆஸ் ஃபுட். இந்த முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாவர கழிவுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்டேஜ், இது எல்லாமே மீன்களுக்கு அந்த வேஸ்டேஜ் எல்லாமே மீன்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவாக வந்து பயன்படுது. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் food for fishes. So need for the use of supplementary feed can be minimized. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்வாஃபோனிக்ஸ் மீடியா பேஸ்டு மெத்தடில் நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் வாட்ரு, இதில் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பிவிசி பைப்பு, அதில் வந்து ஹோல்ட் பண்ணி இதில் வந்து அது வழியாக தான் என்ன கிடைக்கும், வேஸ்ட் அப்டேக் பை பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேவல், இது வந்து வேஸ்ட் வாட்ரு. வேஸ்ட் வாட்ரு வந்து இது வந்து க்ளீன் வாட்ரு. வேஸ்ட் வாட்டர்லாம் வெளியில் போயிட்டு
அதுக்கப்புறம் அந்த மோட்டர் வச்சு பம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வெளியில் போயிட்டு க்ளீன் வாட்டர் நமக்கு உள்ளே கிடைக்கும், ரீசைக்ளிங் பண்ண முடியும். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னொரு டயக்ராம் அக்வாஃபோனிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்வாஃபோனிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பிளான்ஸ் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எக்ஸ்க்ரீட் அம்மோனியா. முன்னாடி நம்ம சொன்னது அம்மோனியா இஸ் கன்வெர்டட் நைட்ரேட்ஸ், அம்மோனியா நைட்ரேட்டுக்கெலாம் கன்வெர்ட் ஆகும், நைட்ரேட்ஸ் கன்வெர்டட் டு நைட்ரைட்ஸ், நைட்ரைட்ஸ் கன்வெர்டட் டு நைட்ரேட்ஸாக இருக்கும். அதே மாதிரி இதில் என்ஹான்சஸ் பிளான்ட் க்ரோத்து, டீகம்போஷன் ஆஃப் ஃபுட் அண்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி தான் அப்படியே ரீசைக்ளிங்காக வரும். அதே மாதிரி நைட்ரோசோமோனாஸ் ஸ்பீஷியஸ் பாக்டீரியா டிபெண்ட்ஸ் ஆன் அமோனியா ஃபார் க்ரோத்து. அதுக்கப்புறம் நைட்ரோபாக்டர் ஸ்பீஷியஸ் பாக்டீரியா டிபெண்ட்ஸ் ஆன் நியூட்ரியன்ட் ஃபார் க்ரோத். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்வாஃபோனிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லூஸ்லி டிஸ்கிரைப்ட் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் த அக்வாகல்ச்சர்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபோனிக்ஸ். இந்த நீர் உயிரி வளர்ப்பு முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் உயிரி வளர்ப்பு மற்றும் இதில் வந்து மண்ணே இல்லாமல் தாவர வளர்ப்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்கிறோம். அதில் அக்வாஃபோனிக்ஸ் மீன்ஸ் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள், பட் இட் இஸ் பேசிக்லி ஆல் அபவுட் க்ரோயிங் ஃபிஷ் and vegetables in a symbolic system. அதாவது இந்த நீர் உயிரி பயிர் வளர்ப்பு அப்படிங்கிறதுல பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபிஷ்ஷு பிளான்ட்டு இது எல்லாத்தையுமே வளர்த்தல் அந்த முறையை பற்றி நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு பிளான்ட்டு எல்லாமே சிம்பாலிக் சிஸ்டமாக இருக்கும், அதாவது நல்லா ஒருங்கிணைந்து வளரக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். happily together, fish and plants growing happily together, எந்த வித டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் சில ஃபிஷ்ஷஸையும் வந்து கல்டிவேபிள் பண்ணலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸ் லைக் திலேபியா, இந்த மெத்தடில் கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா திலேபியா, ட்ரவுட்டு, அதுக்கப்புறம் கோய், அதுக்கப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பாஸ், இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸும் இதில் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காமன் கல்டிவேபிள் பிளான்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டொமேட்டோ, பெப்பர், லெட்டூஸ், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் குக்கும்பர், வெள்ளரி, அதுக்கப்புறம் ரோஸ் ஆர் கோ கல்டிவேட்டர் இன் திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் இது இந்த மாதிரியான பிளான்ட்ஸையும் கல்டிவேபிள் பண்ண முடியும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசர் யூசேஜில் ஆர்டிஃபிஷியல் ஆர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் இஸ் நாட் ரெக்யூர்ட் ஃபார் திஸ் சிஸ்டம் சின்ஸ் த பிளான்ட்ஸ் இன் த அக்வாஃபோனிக்ஸ் யூட்டிலைஸ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஃபிஷ் வேஸ்ட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். இந்த முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ் அக்வாஃபோனிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த ஃபிஷ் வேஸ்டேஜ் டிசால்வ் இன் வாட்டர், ஃபிஷ் வேஸ்டேஜ் எல்லாமே அந்த வாட்டர்லேயே போயிட்டு டிசால்வ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வா கல்ச்சர் தான். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்வா கல்ச்சர் அப்படிங்கிறது நீர்வாழ் உயிரி வளர்ப்பு, அதை தான் அக்வா கல்ச்சர்னு சொல்கிறோம். அக்வா கல்ச்சர் ஹேஸ் பீன் practiced in varying forms for the centuries dating to the time of the Phoenicians. அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நீர் உயிரி வளர்ப்பு பல நூற்றாண்டு அந்த ஃபொனேஷியஸ் காலத்திலிருந்தே இதை வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஆஃபர்ஸ் த ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஃபார் அக்வா கல்ச்சர் டெவலப்மெண்ட். நம்மளோட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் உயிரி வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூசேஜில் இருக்குது. இந்த ஃபிஷ் கல்ச்சர் ரிசீவ்டு நோட்டபிள் அட்டென்ஷன்ஸ் இன் 1911. இந்த ஃபிஷ் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் 1911 தான் வந்து இதை பற்றின அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அக்வா கல்ச்சர்னாவே ஃபிஷ் கல்ச்சர் தான்.
The aquaculture notable attentions the Tamil Nadu in 1911. The aquaculture is branch of science. Aquaculture na enna? Aquaculture is a branch of science that deals with the forming of aquatic organisms such as fish, molluscs, crustaceans and aquatic plants. இதெல்லாத்தையும் தான் நம்ம சொல்கிறோம். சரியா? aquaculture அப்படின்னாவே என்னது? இந்த நீர்வாழ் உயிரிகள் அதோட வளர்ப்பு முறையை தான் பொதுவாகவே நம்ம aquaculture, அதாவது ஃபிஷ்ஷு, molluscs, crustaceans இந்த மாதிரி தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸு, அனிமல்ஸ் இதை பற்றி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு கல்ச்சரிங் மெத்தட் தான் aquaculture அப்படின்னு சொல்லுவோம். நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா on the basis of sources of aquaculture can be classified into 3 categories-ஆக இதை வந்து டிவைட் பண்ணி சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், பிராக்கிஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படின்னு இதில் 3 டிவிஷன்ஸாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு fresh water. The culturing of fishes is called fish culture or pisciculture. Fish culture வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா fish culture or piscicultureனு சொல்லுவோம். And land water bodies include the fresh water bodies like fresh waterனாவே இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் river, canal, streams, lake, flood plains, wetland, reservoirs, ponds, tank இதெல்லாத்தையுமே பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா fresh water aquacultureனு தான் சொல்லுவோம். The pH of the fresh water, pH அதோட pH வேல்யூ வந்து salinity வந்து 5 ppt parts per 1000 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுதான் அதோட ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிபிடி வந்து 5 ppt தான் இருக்கும். 5 pptக்கும் கம்மியாக தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பிராக்கிஷ் வாட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் ரைவர் மவுத்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முகத்வாரங்களில் கழிமுக நீர்னு சொல்கிறது தான் பிராக்கிஷ் வாட்டர். அங்கே வாழக்கூடிய ஃபிஷ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்க்ரூவ், அந்த சதுப்புநில பகுதி, அந்த கடற்கரையோரங்கள் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இருக்கும். அதை தான் வந்து லாங்கூன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், மேங்க்ரூவ், ஸ்வாம்ப் அண்டு கோஸ்டல் லாங்கூன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்டுரின் ஃபிஷ்ஷஸ். அதுக்கடுத்தது எதை சொல்லலாம்னா எஸ்டுரின் ஃபிஷ்ஷஸ்ஸு, எஸ்டுரின் ஃபிஷ் ஆர் மோர் காமன் இன் பெங்கால் அண்டு கேரளாவில் அதிகளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு த கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ் இந்த வாட்டர் ஹேவிங் salinity ரேஞ்ச். கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸோட salinity ரேஞ்ச் வந்து 0.5 to 30 ppt வரைக்கும். பிபிடின்றது அதோட உப்புத்தன்மை. சரியா? தண்ணியில் வாழக்கூடிய அந்த அனிமல்ஸோட பிபிடி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.5 to 30 ppt வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷஸ் கல்ச்சர்ட் இன் பிராக்கிஷ் வாட்டர். ஃபிஷ்ஷஸ் கல்ச்சர்ட் இன் பிராக்கிஷ் வாட்டர் ஆர் மில்க் ஃபிஷ். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் ஃபிஷ்ஷு, சீ பாஸ், அதுக்கப்புறம் கிரே முல்லட்டு, அதுக்கப்புறம் பேர்ல் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சனாஸு அதான் மில்க் ஃபிஷ்ஷை சொல்கிறோம். இன்னொன்று வந்து கொடுவா, அது சீபாஸ், அதுக்கப்புறம் கிரே முல்லட் வந்து மடவை. அதுக்கு அடுத்தது வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா கரிமீன் சொல்லுவோம். அதாவது பேர்ல் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது கரிமீன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த கழிமுக நீர் பிராக்கிஷ் வாட்டரில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெரைன் ஃபிஷ்ஷஸை சொல்லலாம். Marine fishes deal with fishing operations along the sea coasts. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரினா கடலில் வளர்க்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் அதிகளவு இதை வந்து இருக்குது, அதிக பயன்பாட்டில் இருக்குது. The Indian subcontinent approximately has a 5600 kilometers long coastal lines. அந்த அளவில் 5600 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கடற்கரையில் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 80% of India's marine fish are supplied by the west coast, the remaining 20% by the east coast. The primary varieties are mackerels, sardines, sharks, catfish. இதெல்லாமே நம்ம சொல்லலாம் marine fishன்னு, கடலில் வாழக்கூடிய மீன்கள். அதே மாதிரி மெரைன் எடிபிள் ஃபிஷ்ஷஸ் ஆஃப் தமிழ்நாடு கோஸ்ட் இன்க்ளூட் த போத் காட்டிலேஜியஸ் அண்ட் போனி ஃபிஷ்ஷஸ். இதெல்லாம் எடிபிள் ஃபிஷ்ஷஸ், உணவு மீன்களாகவும் அந்த மெரைனில் இருக்கும். அதே மாதிரி கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ் இந்த வாட்டர் salinity ரேஞ்சஸ். வாட்டர் salinity எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 30 to 35 ppt வரைக்கும் இருக்கலாம். அதுதான் மேரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 30லேருந்து 35 அந்த பிபிடி, அந்த உப்புத்தன்மை உள்ள நீரில் வளர்க்கக்கூடிய அந்த கடல் வாழ் உயிரிகள், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம்.
அதான் வந்து மேரிகல்ச்சர். சம் ஃபிஷ்ஷஸ் லைக் சனா ஸ்பீஷியஸ் முகில் செஃபாலஸ் கல்ச்சர்டு ஹியர், இதெல்லாமே இங்கே கல்ச்சர் பண்ணுவாங்க. இந்த கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ் இன் சலைனிட்டி ரேஞ்சஸ், கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 to 40 ppt வரைக்கும் இருக்கும். இஸ் கால்டு த மெட்டாஹேலைன் கல்ச்சர். இந்த டைப் ஆஃப் கல்ச்சரை வந்து மெட்டாஹேலைன் கல்ச்சர்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஆர்டிமியா சலைனா, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆர்டிமியா இஸ் காமன்லி நோன் ஆஸ் த பிரைன் ஷ்ரிம்ப். இதை வந்து பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டிமியா செலைனாவை பிரைன் ஷ்ரிம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் crustaceans and lives in high saline waters because its high osmoregulatory capacity. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிமியா செலைனா இருக்கு இல்லையா, அது வந்து அதிக அளவு ஊடுகலப்பு ஒழுங்குபாடு தன்மை கொண்டு காணப்படும். சரியா, அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக உப்புத்தன்மையாக இருக்கக்கூடிய தண்ணியிலையும் வாழும் அந்த ஆர்டிமியா செலைனா அப்படின்னு சொல்கிறது.